Hello friends, welcome to Jasmine Resin Art channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ரெசின்ல நேம் போர்டு எப்படி செய்யறதுங்கிறது தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னாக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த நேம் போர்ட் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் கிளாஸ் ஸ்டோன் தாங்க நான் எடுத்திருக்கேன். கிறிஸ்டல் கிளாஸ் ஸ்டோனில் ரெசின் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் மெரூன் கலர் டார்க் மெரூன் கலரில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸிங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அந்த மோல்டோட 3 கார்னர்ஸ்லையும் அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் அது எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இந்த நேம் போர்டு நான் எந்த மாடலில் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜியோட் மாடலில் தான் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸ்டோன்ஸ்லாம் நல்லா ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரெசினை போர் பண்ணிடலாம். போர் பண்ணதுக்கப்புறம் 4 சைட்ஸும் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த பபிள்ஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக நான் பபிள் பஸ்டர் யூஸ் பண்ணி அதில் உள்ள பபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிட்டேன். இது ஜியோட் மாடல் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் லைன்ஸ்லாம் நான் கிளிட்டரில் கொஞ்சம் லைன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் இந்த ஃப்ரேமை நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இந்த நம்ம ஊற்றி வச்சது ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் கழிச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ கஸ்டமர் நமக்கு என்ன மாதிரி சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்க கொடுத்த சைஸ்லேயே நம்ம ஸ்டிக்கர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். எல்லாத்தையுமே நம்ம அவங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் கோட்டிங் ஒன்று கொடுக்கணும். ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்டோம்னாக்கா இதோட ஒர்க் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிளிட்டர்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே க்ளூ கன்னால் லைன்ஸ்லாம் போட்டு அந்த லைன் கொஞ்சம் ட்ரை ஆன உடனே அது மேலேயே நம்ம கோல்டு மார்க்கர் பெண்ணை வச்சு கொஞ்சம் லைன் கலர்லாம் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா அந்த லைன்லாம் நம்மளுடைய கொஞ்சம் ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும். இது எதுக்கு நம்ம பண்ணுறோம்னாக்கா அந்த ஃப்ரேமில் எக்ஸ்ட்ராவாக நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டினோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மாடல் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி ரெசினில் கிஃப்ட் ஐட்டம்ஸ், கீ செயின்ஸ், ஃப்ரேம்ஸ், கிளாக் இந்த மாதிரி வெரைட்டியாக என்ன வேணுமோ செஞ்சு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்பவே சீப் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் எனக்கு வாட்ஸ்அப் மட்டுமே பண்ணுங்கள். எடுத்த உடனே கால் பண்ண வேணாம். ஏன்னா நான் ஃபேமிலியும் பார்த்துட்டு நான் ரெசின் பிஸ்னஸையும் பார்க்குறதுனால என்னாட்டி கால் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் எப்போ வேணாலும் அதை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். தேவைப்பட்டுச்சுன்னா நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது மேலே ஒரு ஃபைனல் கோட்டிங் ஒன்று கொடுக்கணும். ஸோ இந்த ஃபைனல் கோட்டிங் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம்னாக்கா இந்த ஃப்ரேமோட ஒர்க் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ இது நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் வச்சு இதை நல்லா நம்ம க்யூர் பண்ணி காஞ்சி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம டிமோல்ட் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா இதோட அவுட்லுக் இந்த மாதிரி தாங்க இருக்குது. ரொம்பவே சூப்பராக அப்படியே கிளிட்டரியாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. நம்ம கொடுத்த அந்த மெரூன் கலருக்கும் நம்ம டெக்கரேட் பண்ண அந்த கோல்டு அண்டு அந்த ஸ்டோனுக்கும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கோல்டு கலர் நான் அந்த ஸ்டோன்லாம் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக டச்சப் பண்ண மாதிரி வைக்கிறேன். ஸோ இது ரொம்ப அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரேமோட கார்னர்ஸ் ஃபுல்லாக சைடு ஃபுல்லாகவே நான் அந்த கோல்டு கலர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ரிச் லுக் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம அந்த கோல்டு கலர் பண்ண முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸ்லேயே நம்ம கோல்டு கலர் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.